அப்படி பெரிய பேசி நாங்கள் ஆர்மி கேம்பில் சாப்பாடை திண்டுக்குள்ளே நீங்கள் சாப்பாடு உணரவே நம்ம அப்படின்னு சொல்லி ஆர்மி கேம்ப்பு வந்து என்னடா சாப்பாடே இல்லை, இது ஜம்பு பீனட்ஸை வாங்கி கொண்டு அதை திண்டு கொண்டுருச்சு. கேட்குற கேள்வி முதலாவது கேட்டால் என்ன கோரிக்கை என்ன? கோரிக்கை இந்த பயணத்தில் இந்த இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல அந்த ஃபாத்தி இந்த ஃபாத்தி என்று சொல்லி போடுற, ஆனால் இந்த பிள்ளையோட உண்மையான பேர் ஹின்சா ஃபாத்தி. எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். இன்றைய தினம் வட மாகாணத்தின் முதலாவது நாள். நாங்கள் இப்போ தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், அதோட இப்போ வட மாகாணத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்ட இந்த வடக்கு பிரதேசத்தில் இருந்துச்சு அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படிய இன்றைக்கு டேட் 8ஆம் மாதம் 5ஆம் தேதி 8:40 எங்களோட பயணம் ஆரம்பமாகி நாங்கள் இப்போ வெளியாகிருச்சு 8:40. இந்த நாங்கள் நேற்று நைட் தங்கின லொக்கேஷன் தான் இது. கிட்டத்தட்ட 178 ஏக்கர் பரப்புக்கு நடுவில் இருந்துச்சு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் நாங்கள் இது இப்போ தங்கி இருந்துச்சு. நேற்று கொக்கிலாயில் எங்கள் புல்முடையிலிருந்து கொக்குலாய் ஏரியாவை நாங்கள் கடந்து வந்த கடலில் அதையும் கடந்து வந்துட்டு அங்கேருந்து மழை ஃபுல்லாகவே மழை பெஞ்சேன். ஃபுல்லாக மழையிலேயுமே நனைஞ்சி வந்து லாஸ்ட்டுக்கு இங்கே இருந்து இப்போ எங்களோட அடுத்த நாளையத்தில் பயணத்தை ஆரம்பித்து நாங்கள் பயணம் பெய்து கொண்டு இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வடக்கு பிரதேசத்தில் இருந்துச்சு முக்கியமான விஷயங்கள், இதில் கடந்து போகிற என் அனுபவங்கள், இந்த பாதையில் நான் நடந்து போகிற நேரம் நடக்கி சுவாரஸ்யமான விஷயங்கள், இது அத்தனையுமே உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருந்துச்சு. ரைட், நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு விடையொன்றை கொடுத்துட்டு நாங்கள் போக போகிற கடும் பசி அந்த இடத்துல வைத்து சாப்பாடை போட்டுட்டு அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிச்சு. இன்றைக்கு தங்கல் எங்கேன்னு சொல்லி சொன்னேன்டா முல்லைத்தீவில் தான் நாங்கள் இன்றைக்கு தங்கலை போட போகிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தான் இன்றைக்கு பயணம். 25 கிலோமீட்டர் பெய்த்து அந்த இடத்துல தங்கலை போடணும். அங்கிருந்து தான் பரந்தன் வழியாக பயணம் போகிறதுக்கு இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்கி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட தொடர்ச்சி நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கடந்த ஒரு கிழமைக்கு பிறகு தனியாக பயணித்து கொண்டு இருந்துச்சு, ரோட்டில் தனியாக இப்படி பயணித்து கொண்டு இருந்துச்சு. இது வேணும் பின்னால் சாப்பாடு கடைக்கு போகிற முன்னுக்கு தான் சாப்பாடு கடை, அங்கே திண்டு 2 கிலோமீட்டரில் அதை திண்டுட்டு அவனு ரூமை போய் தெரிய வேண்டும். இப்போ எனக்கு தனியாக பயணம் போகிறது கிடச்சிருச்சு வாய்ப்பு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு பிறகு எனக்கு கிடச்சிருச்சு. அதுவும் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு தான். இப்போ முல்லைத்தீவில் இருந்து செட்டொண்டு வரோம். இங்கே முன்னுக்கு இருந்து பொடியமாறு செட்டொண்டு ரெடி ஆகி கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியே இந்த தனியாக பயணித்த நாளே மறந்து வைத்த அண்டிய அளவுக்கு இப்போ வைத்து கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு தனியாக பயணம் நல்ல சுகம். கொஞ்சம் தூரம் போங்கன்னு இப்படி ஸ்லோவாக நடந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக நடக்கணும். இப்போ எங்களுக்கு சாப்பாடு அங்கேருந்து வந்து கொண்டுருச்சு. சாப்பாடு உரங்காலும் பசியே. அதுக்கு நாங்கள் இப்போ ஆர்மி கேம்ப்ட கேன்டீன் இருந்துச்சு, அந்த ஆர்மி கேம்ப்ட கேன்டீனுக்கு போய்ட்டு அங்கே நாங்கள் இந்த சரி மெல்லிஷா தின்னுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வார சாப்பாட்டையும் நாங்கள் தின்னோம். அஸ்மத் நானாவும் நபுவானாவும் சொன்னேன் உங்களோட சாப்பாடு எடுத்து வாரேன்னு. இங்கே சாப்பாடு கடையே இல்லை அப்படின்னு சொல்லி 20 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து சாப்பாடு கொண்டாரண்ட. நாங்கள் என்ன வேணும் உங்களுக்கு எந்த ரஸ்தியாது, நாங்கள் ஆர்மி கேம்பில் சாப்பாடு அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவோம். இந்த அப்படி பெரிய பேசி நாங்கள் ஆர்மி கேம்பில் சாப்பாடை திண்டுக்குள்ளே நீங்கள் சாப்பாடு உணரவே நம்ம அப்படின்னு சொல்லி ஆர்மி கேம்ப்பு வந்து என்னடா சாப்பாடே இல்லை, இது ஜம்பு பீனட்ஸை வாங்கி கொண்டு அதை திண்டு கொண்டுருச்சு. அவங்க சாப்பாடு கொண்டாந்து தரங்காட்டிலும் இந்த 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கா வேண்டி 2 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வந்த சாப்பாடு தின்னோம்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே சாப்பாடு இல்லை. எங்களுக்கு யார் வந்தான்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ஆர்மியால் எங்களுக்கு இது தெமிலி ஜூஸ் உண்டு கொண்டாந்து வந்துருச்சு. அங்கே கேம்பில் இருந்து செல்லிருச்சு. இப்படி ஒருத்தர் நடந்து வாரன்னு சொல்லி அவருக்கு என்ன சரி விடுங்கன்னு சொல்லுவோம். எங்களுக்கு இளநீ வெட்டி தந்துருச்சு. இப்போ அண்ணன் என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறாராம். என்னால் முடிஞ்ச அளவில் நான் அந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்க போகிறேன். அண்ணனோட பேர் நான் சுரேஷ்குமார் செம்மலை. சுரேஷ்குமார் செம்மலை. செம்மறை.
ரைட். அண்ணன் கேட்குற கேள்வி முதலாவது கேட்ட என் கோரிக்கை என்ன? கோரிக்கை இந்த பயணத்துல உங்களையும் நாங்கள் நடந்து வாரோம். எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் நியாயமான ஒரு கேள்வி. நான் நடக்கிறேன்னு என் கூட நடந்து வாரேன், ஆனால் எதுக்கு நடக்கிறேன்னு தெரியல, என்னத்துக்கு நடக்கிறோம்னு தெரியல. முதலாவது அண்ணன் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தேன், இந்த இலங்கையை கரையோரத்தால் நடந்து வரணும் அப்படின்னு. அப்போ முதலாவது அந்த எண்ணம். ரெண்டாவது, இப்போ நான் இந்த பயணத்தை கடந்து வரதால ஒரு பிரபல்யம் ஒன்று கிடைக்குமே, ஒரு ரீச் ஒன்று. இலங்கை இப்படி ஒருத்தன் ஃபுல்லாக கடந்து வாரான், அப்போ இதை பார்த்து வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வாரதால இலங்கை அப்போ இன்னும் மென்மேலும் மற்ற நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து சுற்றுலாத்துறையால் இலங்கைக்கு அந்நிய செலாவணி டாலர்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக செய்கிறேன் இந்த பயணம். ஒரு கோரிக்கையும் ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்கள் இலங்கையை சுற்றி பார்க்குறோம், அப்படிதான். அவ்வளோதான் ஒரு இது. அதை இந்த இதை எல்லா ஊர் மக்களும் என்ன வரவேற்று இப்போ நீங்க கூட என் கூட இந்த இடத்துல பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து வாரீங்க. அப்ப இந்த அளவுக்கு என்ன நீங்க எல்லாரும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, அதுல எனக்கு பொடியல் இருக்காங்க, இன்னொரு சந்தில நாங்கள் உங்களை கொண்டு மூப்படுத்துவோம். அது சரி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இன்னொன்று நடக்கணும்னு சொல்லி வாரேன்னு. அது சரி. ஆசைக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. உங்களோட பேரை சொல்லுங்க. ஹின்சா ஃபாத்தி. இதுதான் ரியல் ஃபாத்தி. இந்த இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல அந்த ஃபாத்தி இந்த ஃபாத்தி என்று சொல்லி போடுற, ஆனால் இந்த பிள்ளையோட உண்மையான பேர் ஹின்சா ஃபாத்தி. எப்படி இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்து வாரீங்க. உங்களோட அனுபவம் 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு கஷ்டமா இருக்கு. மூச்சு விட வாங்குது. இவரு தலையை தொங்க போட்டாரு. அண்ணன் வந்ததுலேருந்து 30 இன்ச் ஆள இல்லைட்டு. இன்ஷா அல்லாஹ் என்னன்னு தெரியுமா, நாட்டம் இறைவன் நாட்டம் இருந்தால், இப்போ நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவேன். அப்போ இறைவன் நாட்டம் இருந்தால் நான் நாளைக்கு வருவேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி, சந்தோஷம். அம்மா நான் அங்கிருந்தே அதைச்சிக்கணும் வராரு, அம்மாவை சந்திக்கணும் அப்படின்னு இது மவன், இது அம்மா. சந்தோஷம். செம்மலை சகாக்கெல்லாம் இப்போ செம்மலை உதயசூரிய கிரவுண்டில் கலகத்தில் எங்களை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துட்டு கதைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு பயணத்தை ஆரம்பிச்சுட்டு போகிறேன். உதயசூரியன் விளையாட்டு மைதானம் அன்புடன் வரவேற்கிறது. கதிரையில் மூட்டை வச்சிருச்சு. தொழில் இப்போ எல்லாம் கடலில் மீன் தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல மீன் வயல் எல்லா தொழிலும் இருக்கு. எல்லா தொழிலும் இருக்கு. இப்போ கொஞ்சம் எல்லாம் இருக்குல்ல. அது சரி. மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கு இந்த ஊரில்? உதயசூர் அந்த செம்மலை 400 குடும்பம், 500 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. கல்யாணம் காட்டினா இப்போ எல்லாம் சேர்ந்து 500 குடும்பம் பெறும். இவரே கல்யாணம் உண்டு என்ன சார்? அதெல்லாம் புக் பண்ணி இருக்கு. அதெல்லாம் 500 குடும்பம் புக் பண்ணா கனவே இருக்கு. 500 குடும்பம். எங்களோட இன்ஃபென்ட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் 10 பெட்டாலியன் ஸ்ரீலங்கா சிங்க ரெகிமெண்ட். இப்போ அதில் இது 2வது முறை அந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து இந்த குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த இடத்துலையும் எங்களுக்கு இளநீ வெட்டி தந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரார்த்தனையில் செஞ்சுங்க. எனக்கும் கட்டாயம். ரைட்.
சந்திக்கிறதுக்கு கொழும்புல இருந்து வந்து கொண்டு இருந்துச்சு. அதுவும் எங்களுக்கான ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ணி அவங்க செஞ்சு நீங்களாவே எல்லாம் தயாரிச்சு எனக்கு கண்டு நீங்களாவே தயாரிச்சு. அது சரி உங்களை டெக்ஸ்ட் பண்ணுறேன். முன்னாள் முஸ்லிம் தோழா சப்போர்ட் டைப் பண்ணால் எல்லாருக்கும் அப்படியே வரும். அது வேற இன்னொருத்தர மிக்சிங் ஒன்றும் இல்லை. இந்த சாங் ஃபுல்லாக டெடிகேட் உங்களை பற்றின தனி சாங். அதனால் நான் எனக்கு தெரிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லை வேணுமென நான் அனுப்பிடுறேன். இல்லை நீங்கள் அடிக்கிட்டு அதை நீங்களே யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ணியாச்சா? இல்லை நான் போஸ்ட் பண்ணலைன்னா சும்மா அந்த என்ன வேறு யாரும் போஸ்ட் பண்ண மாதிரி போஸ்ட் பண்ணி நான் இன்னும் எங்களை சைட்டில் வந்து மோர் தென் 100,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அதை நீங்கள் அதில் போஸ்ட் போடுவேன். நான் அதை எடுத்த பற்றி போஸ்ட் பண்ணுவேன். சரியா? The journey of hope begins with footsteps in the sand. A young man walks alone with dreams of unity, walking for peace with every step we see. Whispers of the breeze, for a land of harmony, where we all belong. நாங்கள் இப்போ உடுப்புக்குளத்தை கடந்து சிலாதுறைக்கு போகிறேன். அண்ணன் உங்களோட ஊரில் விசேஷங்கள் ஏதாவது இருந்தால் எங்களோட நேர்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொண்டா. அது சரி, அது கட்டாயம் லேட்டானதை மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் எங்கட ஏரியாவில் வந்து எங்களை சந்திச்சல நாங்கள் பெருமைப்படுறோம். பண்டாரே வாழ வைக்கும் இடம் வாங்கணும். அதில் மெயினாக முல்லைத்தீவு. அதில் மெயினாக முல்லைத்தீவுன்னு சொல்லி சொன்னால் இப்போ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒரு இல்லைன்னு ஒரு ஆதரவான மக்கள், எல்லாருக்கும் ஃபுல் சப்போர்ட் ஒன்று தரக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு பெருமை. இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து வச்சது நீங்கள் தான், மக்கள் தான். நீங்கள் தான் ஆதரவு படைச்சவன்ற உண்மையில் நீங்கள் எல்லாரும் தான் ஆதரவுல தான். நீங்கள் வலிக்கிட்ட முயற்சி மாதிரி எல்லாரும் இல்லை, எல்லாரும் மேலாது நீங்கள் வலிக்கிட்டது ஒரு பெரிய வெற்றியாக தருவோம் உங்களுக்கு. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மொத்த பழத்தை பாணிக்க முடிக்காக தோட்டத்திலேருந்து பறிச்சு வந்துருக்கு. அப்படியே வெட்டி அப்படியே கொண்டு தீத்தி விடு. கொஞ்சம் கனியில் தீத்தி விடு. அப்படி ஓகே நண்பா, ஓகே தவணமா தவணமா